ஸோ கைஸ் நீங்கள் வண்டி பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது வந்து ஒரு VW Volkswagen கார் தான். ஸோ 1.2 TDI டீசல் 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இந்த வண்டி என்ன ஒர்க்காக வந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டியில் ஒரு நாக்கிங் நாய்ஸ் இருக்குது, வண்டி என்னால் நல்லா ஓட்ட முடியலன்னு சொல்லி கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். சரி எடுத்துகிட்டு வாங்க சார்னு சொல்லியிருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் நம்ம டயக்னோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் RJ கவுண்ட் கஸ்டம்ஸ். ஸோ நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா VW ஓனர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியாது என்னென்ன ஒர்க் பண்ணுறோன்ட்டு. ஸோ எல்லாருக்குமே இது ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து அக்சரிஸ் ஆஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல் ஒர்க்கும் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், உங்களோட சப்போர்ட் அதுதான் இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த நாக்கிங் கம்ப்ளைண்ட்டுன்னு ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் டயக்னோஸ் பண்ணி பார்க்கலான்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் செக்கும் ஹீட்டரும் இருந்தது. சரி அந்த நாக்கிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த நாக்கிங் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா VW கார்லாம் ஏதோ மோசமான வண்டின்னு மட்டும் நினச்சிருக்கேன். இதே முக்கியமாக டீசல் வண்டி. இதுக்கு ரீசன் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது கைஸ், 3 இன்ஜெக்டரில் வந்து ஒரு இன்ஜெக்டர் வேலை செய்யலை. இன்னுமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து டயக்னோஸ் பண்ணி பார்த்தோம். எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டருக்காக தான் எடுத்திருந்தோம். ஸோ இன்ஜெக்டர் கட்டின பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஜெக்டர்ஸுமே ப்ரெஷர் போட்டு செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சுத்தமாக வேலை செய்யல, ரெண்டுமே வீக்காக தான் இருந்தது. ஸோ மாற்றிடலான்ற ஸ்டேட்டஸில் கஸ்டமர்கிட்ட பேசி அது 3த்தையும் மாற்றுற மாதிரி நான் சொன்னோன்னே கஸ்டமர் ஒத்துக்கிட்டாரு. அந்த கையோட அடுத்த ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்றது பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அது மாட்டிட்டு ட்ரையல் பார்க்கும்போது டைமிங் கட் ஆகி போச்சு. ஸோ டைமிங்கை ரெடி பண்ணோம். சரி இன்டேக் மேனிஃபோல்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் மேனிஃபோல்டு எல்லாமே வந்து பிளாக்ல இருந்தது. அது எல்லாத்தையும் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறதுனா கார்பன் டெபாசிட், ஹெவியான கார்பன் டெபாசிட் காமனாக டீசல் இன்ஜினில் நடக்கிறது தான். ஸோ நம்ம பிரிக்கிறோம்ல, பிரிக்கிறதுனால பர்ஃபெக்டாக பண்ணின்றதுனால அது எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா புது கேபின் ஃபில்டர், அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் எல்லாமே ஓய் தான் கேஸ். ஏன்னா VW பொறுத்த வரைக்கும் எல்லா பார்ட்ஸுமே அவைலபிள் தான், பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் என்னென்னா கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்து நம்ம வேலை பார்த்தாலே போதும். என் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா EGR வால்வுமே வந்து பிளாக்லேருந்து, ஸோ அது எல்லாமே கைட்டி த்ராட்டில் பாடி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி பக்காவாக பண்ணிட்டோம். இதில் மேஜர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டா வாட்டர் லீக் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூலரில் வரக்கூடிய சீல் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிருந்தது. புதுசில் பார்த்திங்கன்னா தெரியும் ப்ராப்பராக சீட் ஆகிருக்கும், பழசில் வந்து பார்த்திங்கன்னா அது பிரேக் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மாற்றின கையோட வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் ஒரு ட்ரையல் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70க்கு மேலே போய் பிரேக் அடிக்கும்போது அப்படியே ஒரு பெடலில் ஒரு ஷட்டரிங் இருக்கும், ஒரு வாப்லிங் இருக்கும். இது நான் ABS மாடல் தான். சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு கைட்டி ஃபேஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி ஃபேஸ் பண்ணிட்டோம். ஃபேஸ் பண்ண கையோட வாங்க ஒரு ட்ரையல் பார்த்துலான்னு பார்த்தா வண்டி சரியான அவுட்டு. ஸோ இன்ஜெக்டர்ஸ் மாற்றிருக்கோம், டைமிங் மாற்றிருக்கோம், ஆயில் கூலர் மாற்றிருக்கோம், வாட்டர் பம்ப் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதெல்லாம் பண்ண பிறகு வண்டி ரதம் மாதிரி வேறு லெவலில் இருந்தது கைஸ். கஸ்டமர் வரும்போது ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்தார். இதெல்லாம் ரெடி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆசைப்பட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கவலையே படாதீங்க சார், பக்காவாக இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி என்னை நம்பி கொடுத்துட்டு போனார். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 20 days மேலே ஆயிடுச்சு. இதில் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க தெர்மோஸ்டாட் ஹவுசிங். இந்த தெர்மோஸ்டாட் ஹவுசிங்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருந்தது, கிராக் ஆகிருந்தது. ஸோ அதை கைட்டிட்டு தான் நம்ம ஆயில் கூலரை கைட்ட முடியும். ஸோ பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அதிலெல்லாம் என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த லீக் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து மோஸ்ட்லி என்சில் போட்டுலாம் மூடுவாங்க, பேஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்ளம்னா VW பொறுத்த வரைக்கும் அதை ரெக்டிஃபை பண்ணணுன்னா ப்ராப்பராக இருக்கணும்னா வண்டியை சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷனு. ஸோ பழைய பார்ட்ஸ் ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணோன்றது கண்டிப்பாக கஸ்டமருக்கு தெரியணும்ல. அதனால தான் இந்த வீடியோ ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய பார்ட்ஸுமே கொடுத்துரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ஜெக்டர் இருக்கும், ஆயில் கூலர் இருக்கும், தெர்மோஸ்டாட் ஹவுசிங்கு, மாற்றின வாட்டர் லீக்கான ஹோசஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணி மாற்றியாச்சு. ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் தான், பட் ஆனால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். நீங்கள் VW ஓனராக இருந்தீங்கன்னா அல்லது ஸ்கோடா வச்சுருக்கீங்க, ஜெர்மன் கார்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. ஸோ எதாவது இஷ்யூஸ்னால் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க. ப்ராப்பராக தெளிவாக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட விடும்போது ஒரு நாக்கிங் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மோக் இருந்தது. இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த ஸ்மோக்கே இருக்காது, க்ளீனாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா கஸ்டமர் மெயினாக சொன்னதே அதுதான், எனக்கு வெளில போக பயங்கரமாக அடிக்குது, என்னால் ஓட்ட முடியலன்னு சொல்லியிருந்தேன். எடுத்துகிட்டு வாங்க சார்னு சொன்னேன். அந்த ட்ரஸ்ட்டை நான் காப்பாற்றிட்டேன் கைஸ். ஸோ வாட்டர் வாஷ்லாம் முடிச்ச விட
பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி பக்கா வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஷூட். ஏன்னா எனக்குமே போலோ ரொம்ப பிடிக்கும், VW பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கஸ்டமரையும் ஹாப்பியாக அனுப்பிச்சி வச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.